ட்ரேடிங் போர்ட்டல் HPU கன்சல்டன்சியால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா கைடன்ஸ் கிடைக்குமா? எங்களோட ஸ்பெஷாலிட்டியே லைஃப் டைம் சப்போர்ட் தான். ஓகே, ஸோ இப்போ 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முதல் எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணினாங்க. 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, நான் இதெல்லாம் ஆரம்பிக்கக்குள்ள ஆன்லைனுக்குள்ளே வந்து நான் இதெல்லாம் ஆரம்பிக்கக்குள்ள என்கிட்ட மெசேஜ் பண்ணாக்கள் கூட சில ஆக்கள் என்கிட்ட பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ கூட அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறோம். ஓகே, மோர் தென் 5 இயர்ஸ்க்கு ஆகுது. அப்படியே கூட ஆக்கள் எங்கள்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் எங்களோட HPU கன்சல்டன்சியால் ரெக்கமெண்ட் பண்ணுற ஏதாவது கோச்சிங் ப்ரோக்ராமோ ட்ரேடிங் போர்ட்ஸோ ஏர்ட்ராப்ஸோ ஏதாவது எங்கிட்ட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எங்களுக்கூடாக நீங்கள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்று நீங்கள் முதல்ல எடுத்துருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட லைஃப் டைம் கஸ்டமர். நாங்கள் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் தருவோம். நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணக்குள்ளே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் ஒன்றை அசைன் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணுன்னாலும் அந்த பிஸ்னஸ் அசோசியேட் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எங்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் படித்து முடிக்கிற வரையும் தான் சப்போர்ட்டுன்னு இல்லை. நீங்கள் கோச்சிங் ப்ரோக்ராம் படிக்கிற வரையும் சப்போர்ட் தருவாங்க. படித்து முடிச்சதுக்கு பிறகு அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணக்குள்ள அதில் வர சப்போர்ட்டுகளுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தருவாங்க. அதுக்கு பிறகு அடிஷனலாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண போகிறனாலும் சரி, அது பிறகு உங்களுக்கு இந்த கிரிப்டோ ரிலேட்டடாக எங்கள் கம்பெனி சம்மந்தமான பிஸ்னஸ் ரிலேட்டட் என்ன டவுட் வந்தாலும் கண்டினியூஸாக எங்களுடைய பிஸ்னஸ் அசோசியேட்டர் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு 24 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் சப்போர்ட்டை தருவாங்க. ஓகே, எங்களுக்கு வார டெஸ்டிமோனியல்ஸில் கூட அநேகமான டெஸ்டிமோனியல்ஸ் சொன்னால் ரிவ்யூஸில் கூட அநேகமான ரிவ்யூஸ் வாரது எங்களோட சப்போர்ட்டில் பற்றி தான். மற்ற இடங்கள்ல இல்லாத அளவுக்கு அப்படி ஒரு வெலுவபிளான சப்போர்ட்டுகள் கிடைக்குது. எங்களோட கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு அளவு ஒரு இது ரிவ்யூ தராங்கன்னொன்னா அதே அளவு ரிவ்யூ எங்களோட அதுக்கு பிறகு கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு அநேகமாக இது கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேடிங் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் நாங்கள் தருவோம். அதே மாதிரி நாளைக்கு அந்த ட்ரேடிங் போர்ட்ஸில் ஏதாவது ஏரர், சில நேரம் என்னென்ன பிரச்சனை என்ன வந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கைடன்ஸையுமே நாங்கள் தருவோம். நாங்கள் எங்களோட HPU கன்சல்டன்சி நாங்கள் சப்போர்ட்டுக்கு ஓரளவுக்கு எங்கள்கிட்ட ரெப்யூட்டேஷன் இருக்குது. ஓகே, நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல எங்களை கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் பிஸ்னஸ் அசோசியேட் வந்து நாங்கள் அசைன் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் அவரோட கண்டெக்ட் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டை கண்டெக்ட் மிஸ் ஆகிருக்கலாம், அவரோட நேம் கூட மறந்துருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எங்கள் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் போனீங்கன்னா என்ன கண்டெக்ட் பண்ணுறேன் இந்த பர்சனல் டெலிகிராம் ஐடி இருக்குது. அந்த டெலிகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போட்டாலே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் 3-4 வருஷத்துக்கு முதல்ல என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தால் கூட அதே சேம் ஐடியில் தான் என்ன கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே ஐடியை தான் நான் ஸ்டில் யூஸ் பண்ணுறேன். உங்களோட பழைய மெசேஜ் கூட நான் பார்க்கலாம். மேபி நீங்கள் அழிச்சா கூட நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ மெசேஜ் பண்ணி நான் உங்களோட பழைய சப்ஸ்கிரைபர் அப்படி இல்லாட்டி பழைய ஸ்டூடெண்ட், பழைய கிளையண்ட் நான் உங்களை ஏற்கனவே கதைச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் இருந்தார், பட் அவரோட கண்டெக்ட் எனக்கு இல்லாமல் போய்த்துன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். உங்களோட ஃபோன் நம்பரையோ இல்லாட்டி உங்களோட செட்டை பார்த்தாலே எனக்கு தெரியும் யார் பிஸ்னஸ் அசோசியேட்டோ நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு சொல்லி. சில நேரம் அந்த பிஸ்னஸ் அசோசியேட் எங்கள் கம்பெனியில் இப்போ கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவரே உங்களை கண்டெக்ட் பண்ண சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா அவர் இல்லைன்னா உங்களுக்கு புது பிஸ்னஸ் அசோசியேட் ஒன்று நாங்கள் அசைன் பண்ணுவோம். அவர் உங்களுக்கு கண்டினியூஸாக அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, ஸோ நீங்கள் HPU கன்சல்டன்சியோட பழைய கஸ்டமரோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, புது ஸ்டூடெண்ட்டோ கஸ்டமராக இருந்தாலும் சரி, எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பர்சனலாக கண்டெக்ட் பண்ணிக்கணுன்னா உங்களுக்குரிய பிஸ்னஸ் அசோசியேட்டை நான் அசைன் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் அசோசியேட் எங்கள் கம்பெனியோட பிஸ்னஸ் அசோசியேட்டோட இப்போ கூட நீங்கள் டச்சில் அறிங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள கண்டெக்ட் பண்ணிக்கணுன்னா அவங்க உங்களுக்கு இது செய்வாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் அசோசியேட் நான் தான் அந்த பிஸ்னஸ் அசோசியேட்டாக இருக்கணும். சில நேரம் எங்களோட HPUட பிஸ்னஸ் அசோசியேட்டுன்னு சொல்லி ஸ்கேமர்ஸ் உங்களை நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணுறது மாதிரி அவங்க உங்களை முதலாவது கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. பிஸ்னஸ் அசோசியேட் ஒன்று நான் அசைன் பண்ணணுன்னா உங்களோட நீங்கள் முதலாவது எங்கள்கிட்ட கேட்டு வந்துடுவீங்க. நான் உங்கள்கிட்ட முதலாவது ஒரு காலமாக நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். ஓகே, நானும் மெசேஜ் பண்ண மாட்டேன். எங்கள் HPU கன்சல்டன்சியாலையும் முதலாவது உங்களுக்கு நாங்கள் யாருமே மெசேஜ் பண்ண மாட்டோம். நீங்கள் இந்த வீடியோஸ் எங்கே நான் பார்த்துட்டு அப்படி எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேயோ பார்த்துட்டு நீங்கள் முதலாவது எங்களை கண்டெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணது பிறகு உங்கள்கிட்ட இருந்து கூட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நான் உங்களுக்கு இதுதான் எங்களோட HPU கன்சல்டன்சியோட பிஸ்னஸ் அசோசியேட் சொல்லி ஒரு பேரையும் ஒரு நம்பரையும் உங்களுக்கு தந்து இவர் உங்களை கண்டெக்ட் பண்ணுவார்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரை பிஸ்னஸ் அசோசியேட் கொடுப்பேன். அந்த நான் தந்த நம்பரில் இருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அசோசியேட் கண்டெக்ட் பண்ணுவார். அதை தவிர வேறு நம்பரில் இருந்து யாரும் கண்டெக்ட் பண்ணாலும் அப்படி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தராமல் பிஸ்னஸ் அசோசியேட்னு சொல்லி ஒரு ஆள் கண்டெக்ட் பண்ணாலும் அது 100% ஸ்கேம். நேற்று கூட ஒரு 2-3 டெலிகிராம் சேனல் கண்டேன். எந்த பேர்லேயும் HPU கன்சல்டன்சி நேம்லையும் ரன் ஆகுது. ஓகே, டபுளர் ஃபேக் ஸ்கேம் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ அதில் எல்லாம் நம்பாதீங்க, அதில் எல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. எங்களோட ஒஃபிஷியல் இது டெலிகிராம் சேனல் எடுக்கணும்னு சொன்னால்
HBUன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்களோட hbuconsultancy.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட எல்லா சேனலோட டீட்டெயில்ஸும் இருக்குது. சும்மா போய் கூகுள்லேயோ சும்மா போய் டெலிகிராம்லேயோ சர்ச் பண்ணி அந்த சேனலை ஜாயின் பண்ணாதீங்க. இந்த டிக்டாக்ல இருந்து டிரெக்டாக எங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஆசிவாசன் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளூ டிக்கோட இன்ஸ்டாகிராம் வரும். அந்த இன்ஸ்டாகிராமோட பயோவில் எங்களோட டெலிகிராம் சேனல் இருக்குது, அப்படி போய் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நிறைய ஸ்கேம்கள் நடக்குது, எதுலேயும் போய் ஏமாந்துடாதீங்க. அடுத்தது நீங்கள் பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, புது கஸ்டமராக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனலாக பிஸ்னஸ் அசோசியேட் வந்து அசைன் பண்ணுவோம். அவர் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் தருவது. ஓகே, ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிங்க? உங்களுக்கு பிஸ்னஸ் அசோசியேட் ஆல்ரெடி நான் அசைன் பண்ணிட்டேன் இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் தான் எந்த பர்சனல் டெலிகிராம் சேனல் எடுக்கலாம். பை.